நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நற்கருணை ஆண்டவருடைய உயிருள்ள இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு கடவுளை அன்பு செய்யக்கூடிய நேரம் இது. அவரை ஆராதித்து துதிக்கின்ற தருணம் இது. வேறு எந்த தெய்வத்தை விட நம்மை வாழ்விக்கின்ற ஒரே தெய்வம் இந்த இயேசு. நம் ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்திய தெய்வம் இந்த இயேசு. நமக்காக அந்த கல்வாரி மலையில் சிலுவையிலே உயிர் தியாகம் செய்த இறைவன் நம் ஆண்டவர் இயேசு. அவரே இந்த நற்கருணையில் நமக்காக காத்திருக்கிறார். எளிமையின் வடிவாய் இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 32வது இறை வார்த்தை சொல்லுகிறது, சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை போர் சூழ்ந்திருக்கிறது. இங்கும் அங்குமாக சண்டை சச்சரவுகள், பீரங்கி குண்டுகள், ஏவுகணைகள் காதை துளைத்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சை பதபதைக்கச் செய்கிறது. ஏராளமான பொருள் சேதங்கள், உயிர் சேதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு பிறந்து வளர்ந்து நமக்காக மரித்த அந்த ஜெருசலேம் நகரம் இன்றைக்கு அல்லல்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நம்மை முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். நற்கருணை நாதரிடத்தில் மன்றாடுவோம். அமைதிக்காக, இரக்கத்திற்காக, சமாதானத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய பேராசைகளும் சுயநலமும் தான் என்கிற அகம்பாவமும் மட்டுமே இந்த உலகத்தினுடைய இந்த நிலைமைக்கு காரணம், இந்த சூழலுக்கு காரணம். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 19,
20. பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, 1846 ஆண்டு செப்டம்பர் 19 பிரான்ஸ் நாட்டில் உள்ள லாசலேத் என்கிற இடத்தில் தேவமாதா காட்சி தருகிறார். அந்த காட்சி மற்ற காட்சிகளை விட வித்தியாசமான ஒன்று. அன்னை மரியாள் ஆன்மீகத்தை இழந்து போர்களாலும் சுயநலத்தாலும் பேராசைகளாலும் சூழ்ந்திருக்கின்ற, இறைவனுடைய பாடுகளை உணராமல் இருக்கின்ற, நம் பாவங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று உணராமல் இருக்கின்ற இந்த மானிட குலத்தை பார்த்து அவர் கண்ணீரோடு அந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். 2 குழந்தைகளுக்கு அந்த காட்சி வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று மெலனி கால்வார்ட் என்பது, இன்னொரு குழந்தையின் பெயர் மேக்சிமின் கிராட் என்பது. மக்கள் இறைவனை விட்டு வெளியேறுவதும், பாவங்கள் தவறுகள் செய்து கடவுளுக்கு விரோதமாக செயல்படுவதும், மனமாற்றம் அடையாமல் இறுகிய மனதோடு கடவுளை விட்டு விலகி போகின்ற சூழ்நிலையையும் எடுத்து கூறி இந்த காட்சி அமைந்திருக்கிறது. அப்பொழுது அன்னை மரியாள் இவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக கடைபிடிக்காமல், இறைவனுக்குரிய நாளாக ஒப்புக் கொடுக்காமல், ஏற்பட்ட குறைபாட்டின் காரணமாக தான் அழுவதாக அவர் வேதனைப்படுகிறார். நான் உங்களுக்காக எவ்வளவு காலம் துன்பப்பட்டேன். அன்னை மரியாளுடைய காட்சியின் வெளிப்பாடு இது. நான் உங்களுக்காக எவ்வளவு காலம் துன்பப்பட்டேன். நான் இடைவிடாமல் அவரிடத்தில் உங்களுக்காக மன்றாடிக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் பொருட்படுத்தவில்லை, கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. எதிர்காலத்தில் நீங்கள் எவ்வளவு நன்றாக செபித்தாலும், நன்றாக செயல்பட்டாலும், நான் உங்களுக்காக பட்ட வேதனையை, துயரத்தை ஒருபோதும் எனக்கு நீங்கள் ஈடு செய்ய முடியாது என்கிறாள் அன்னை மரியாள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவத்தாய் நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றாள். நற்கருணையினுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம். இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கிறோம். அவர் சிந்திய இரத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய உயிர் தியாகத்தை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலும் கூட தேவத்தாய் நமக்காக பரிந்து பேசுகின்ற இந்த காட்சி நம் ஒவ்வொருவரையும் மனம் மாறுவதற்காக, மனம் திருந்துவதற்காக அழைப்பு தருகிறது. உணர்வதற்கு தயாராக இருக்கிறோமா? மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? மனம் திருந்தி பாவங்களை விட்டுவிட உறுதி மேற்கொள்ளுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்காகப்பட்ட துன்பங்களை, வேதனைகளை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நம்மை ஒப்புக் கொடுக்கவும், இந்த உலகம் மனமாற்றம் பெற்று அமைதி நிலவ வேண்டியும், சமத்துவமும் சகோதரத்துவமும் இந்த உலகில் நிலவ வேண்டும் என்று உருக்கத்தோடு இந்த பாடலின் வழியாக நாம் செபிப்போமாக.
இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சிலுவையின் பாரத்தால் விழுந்து கிடந்த இயேசுவை பார்த்து பரிதாபப்படுகின்ற நாம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமே, சுயநலத்தில் விழுந்து கொடுக்கிறோமே, பொறாமையினாலும் கோபத்தாலும் நாம் பாவக்குழியில் விழுந்து தத்தளிக்கின்றோமே. சகோதரனே, மனம் திரும்பி வர ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். தேவத்தாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். இதோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீ கிடந்தீர். விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உன் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சொந்தங்கள் இருந்தாலும், உற்றார் உறவுகள் நண்பர்கள் இருந்தாலும், சில நேரங்களில் எல்லோரும் நம்மை வெறுக்கும் போது அந்த சிலுவையின் பாரம், அந்த சிலுவையின் வேதனை, வலி நம்மையும் பற்றிக் கொள்கிறது. நம் உள்ளத்திலும் அது தங்கிவிடுகிறது. அந்த வலியினால், வேதனையினால் நாம் தவிக்கும் போது நம் ஆதரவும் அடைக்கலமும் நம் நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. சகோதரனே, சகோதரியே, என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீர் அன்பு செய்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம்
வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஆண்டவரிடத்தில் நம் விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து உருக்கத்தோடு நாம் செபிப்போமாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். எங்கள் குடும்பத்தை அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் நிரப்பியருளும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், குழப்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு அமைதியை தந்து ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு வாழ வேண்டிய வரம் தாரும். இந்த உலக சமாதானத்திற்காக, அமைதிக்காக நற்கருணைநாதரே உம்மிடத்திலே செபிக்கிறோம். இந்த உலகம் தர முடியாத அமைதியை, சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்றவரே, இந்த உலகம் போர்களினால் அமைதி இழந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் கலவரங்களும் சண்டை சச்சரவுகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பீதியிலும் பயத்திலும் அச்சத்திலும் கலக்கத்திலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டில், ஈரான் நாட்டில், அமெரிக்க நாட்டில் தொடருகின்ற இந்த போர் 3ஆம் உலகப் போராக சென்று விடுமோ என்கிற அபாயமும் எச்சரிக்கையும் மிகுந்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, அமைதிக்காக ஜெபிக்கிறோம், சமாதானத்திற்காக மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரிடத்திலே சிறப்பாக நம்மை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலும் கூட இந்த உலகம் சந்திக்கின்ற பொருளாதார நெருக்கடி, எங்கு பார்த்தாலும் கேஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை தொடர்கிறது. கச்சா எண்ணெய் இல்லாத ஒரு நிலை, பெட்ரோல் டீசல் இல்லாமல் பற்றாக்குறையாக மாறி மக்கள் அல்லல் படுகின்ற, தவிக்கின்ற சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். மக்கள் நிம்மதியோடும் அமைதியோடும் வாழ வேண்டுமாய் ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், முதியவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளுடைய ஆறுதலும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைக்க, அவர்கள் சுகம் பெற, குணமடைய பக்தியோடு ஜெபிப்போம். வேலை வாய்ப்பின்றி தவிக்கிறவர்கள், இந்த போரினால் பயணம் செய்ய முடியாமல் ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறவர்கள், கம்பெனிகள் எல்லாம் மூடப்பட்ட நிலையில், நட்சத்திர விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு பல மக்கள் அல்லல் படுகிறார்கள், துன்பத்தில் வாடுகிறார்கள். நிலை மாற வேண்டுமாய் ஒப்பு கொடுப்போம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் ஞானத்தோடு, விவேகத்தோடு, நல்ல ஞாபக சக்தியை பெற்று தங்கள் திறமையை தேர்வில் வெளிப்படுத்த வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என மன்றாடுவோம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்தவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தர வேண்டுமாய் சிறப்பாக இந்த வேளையிலே மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்தவர்களாய் திருப்பாடல் 130 தியானிப்போம். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள்
கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலையே, ஆண்டவரையே நம்புகிறு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து மௌனமாய் ஜெபிப்போம். இயேசுவின் இதயத்தின் அன்பு நம் குடும்பத்தில், இரக்கம் நம் குடும்பத்தில், அவரின் அமைதி நம் குடும்பத்தில், அவர் தருகின்ற இளைப்பாறுதல் நம் குடும்பத்தில் தங்கியிருக்க முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போமாக. மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கு அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய உரையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய உரையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, என்றும் நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் இன்றும் வாழ்வேன் ஐயா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, என்றும் நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து அவருடைய மரணத்தின் வழியாகவே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வும் நிலை வாழ்வும் மீட்பும் உண்டு என்பதை தியானித்தவர்களாய் முழுமையான நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த பலியில் இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றிக் கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்துவிட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோழி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தில் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே,
என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலைத்தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்த மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறைவார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்தவும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் ஏரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளின் நாளான இன்று அவருடைய திருப்பாடுகளை தியானித்து, இயேசு ஆண்டவர் நமக்காக பட்ட துன்ப துயரங்களை நினைத்தும், பாரமான சிலுவை சுமந்து கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி உயிரை தந்த தியாகத்தை தியானித்தும், இதோ இந்த பாடுகள் எனக்காக, ஆண்டவரே எனக்காக என்று சிந்திக்கிற நாள்தான் இந்த நாள். இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக நீங்களும் நானும் வாழ அந்த இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற நாள்தான் இந்த நாள். சகோதரனே, சகோதரியே,
உன் பாவத்தால், உன் துன்பத்தால், உன் கவலையினால், உன் வேதனையினால் பல நேரங்களில் நீ சோர்ந்து போயிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கை இழந்து காணப்படுகிறாயா? நான் ஆதரவற்றவன், ஏழை என்று சொல்லி வருந்துகின்றாயா? கவலைப்படாதே, உன்னை தேற்றிக்கொள், உன்னை உறுதிப்படுத்திக்கொள். உனக்காக உன்னை அன்பு செய்ய, உன்னை ஆறுதலும் தேறுதலும் படுத்த, உனக்கு நம்பிக்கை ஊட்ட ஒரு இறைவன் இருக்கிறார். அவர்தான் நம் மெஸ்ஸியா, நம் மீட்பர், நம் இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக வந்தவர், நம்மை தேடி வந்தவர், நமக்கு தன்னுடைய அன்பை கொடுத்து அரவணைத்துக் கொண்டவர். அந்த இயேசுவின் இதயத்தை உணர்வோம், அவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த நாளின் ஆறுதல் தேறுதலை பெறுவோம். நம் செயல்கள், நம்முடைய பயணங்கள், நாம் மேற்கொள்ளுகிற முயற்சிகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக உலக நாடுகளிடையே நடந்து கொண்டிருக்கிற போர் மிக பெரும் அச்சுறுத்தலை நாளுக்கு நாள் தந்து கொண்டிருக்கிறது. நம்மிடையே பற்றாக்குறைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவா, இந்த உலக நாடுகளிடையே சமாதானத்தை தாரும், அமைதியை தாரும் என்று மன்றாடி வேண்டி ஜெபிப்போமாக. ஆமென். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நோயாளிகளை தேற்றுகின்ற வீதிகளிலும் தெருக்களிலும் துன்பத்தில் வாடுகின்ற, தொழுநோய் பிடித்து அல்லல் படுகின்ற மக்களை எல்லாம் தேற்றி ஆறுதல் படுத்தி அவர்களுக்காக ஓர் இல்லம் அமைத்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய அன்னை தெரேசாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை எப்படி செய்தீர்கள்? அவர் ஒரு புன்னகையுடன் அழகாக சொன்னாராம், இது ஒரு பெரிய செயல் இல்லை, இது ஒரு பெரிய செயல் இல்லை, அன்புடன் செய்த ஒரு சிறிய செயல் என்று குறிப்பிட்டாராம். அதுபோலவே நோயாளிகளை கவனித்துக் கொண்டு யாரும் அணுகாதவர்களை எல்லாம் இவர் அணுகி போய் அரவணைத்துக் கொண்டு மிக எளிமையான வாழ்க்கை, இயற்கையை நேசித்த ஒரு வாழ்க்கை, தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்ந்தவர், தனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தவர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்கள் போதனைதான் என்ன? உங்கள் போதனைதான் என்ன? அவர் அழகாக சொன்னாராம், அன்பாக வாழுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளாலும் போதியுங்கள். உங்கள் வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று சொன்னாராம். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்களுடைய தீய செயல்களை, அவர்களுடைய முரட்டு பிடிவாத குணத்தை பார்த்த இறைவன் அவர்கள் மீது கடும் கோபம் கொள்ளுகிறார். ஆனாலும் அவர்கள் என் மக்கள் என்கிற பேரில் அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், என்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து அழைப்பை தருகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். நான் உன்னை குணமாக்குவேன், அவர்கள் மேல் நான் உளமாற அன்பு கூறுவேன்,
அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மீது இருக்கிறது என்றால், நம் வாழ்க்கை கூட இதோ இந்த லீலி மலரை போல பூத்து குலுங்குகின்ற, லெபனோனின் மரம் போல வேரூன்றி நிற்கின்ற, அதன் கிளைகள் பறந்து விரிந்து காணப்படுகின்ற ஒலிவ மரம் போல பொலிவு மிக்கவர்களாக, லெபனோனை போல நறுமணம் வீசுகிற மக்களாக நாம் வாழ்வோம். நம் குடும்பமும் அத்தகைய மாண்பு பொருந்திய மாட்சி நிறைந்த ஆசீர்வாதமிக்க குடும்பமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மனம் மாறி திருந்தி வருகிற போது என் நிழலில் குடியிருப்பார்கள். அவ்வளவு நேரம் அவர்களை வெயில் சுட்டெரிக்கிறது. அவர்கள் வெப்பத்தினால் வாடுகிறார்கள். வறண்ட நிலம் போல அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. எப்பொழுது என்னை நாடி தேடி வருகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நிழலில் குடியிருப்பது போன்ற இலைப்பாறுதலை பெறுகின்ற வாழ்க்கையாக மாறுகிறது. கோதுமையை போல அவர்கள் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல அவர்கள் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனிகள் எல்லாம் என்னிடமிருந்தே வரும். நீ உன் வாழ்க்கையில் பலன் தரப்போகிறாய், அல்லது வாழ்வில் உயரப் போகிறாய், மேன்மை அடையப் போகிறாய், உனக்குள் புகழும் அதிகாரமும் வருகிறது என்றால் அது என்னால், நான் உனக்கு செய்கின்ற கைமாறாக இருக்கிறது, உனக்கு செய்கின்ற ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் உன் மீது அன்பு கூர்ந்து உன் மீது அருள் பொழிவதாக இருக்கிறது என்பதை அழகாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது. நாம் அனுபவிக்கிற எல்லா கொடைகளும் திறமைகளும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் என்கிறார் நம் ஆண்டவர். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அதையே இன்றைய நாளினுடைய நற்செய்தி மிக ஆழமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையில் முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன? கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை எத்தகையதாக அமைய வேண்டும் என்றால், இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. நம் செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்த செயல்களாக, அவரை நேசிக்கின்ற அன்பு செய்கின்ற செயல்களாக அமைய வேண்டும். அதைத்தான் அன்னை தெரேசா செய்தார். அதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் தன் வாழ்வில் செய்தார். அதையே இன்று நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு கட்டளைகளும் வேறு வேறு கட்டளைகள் அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும். நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும். இரண்டும் வேறு வேறு கட்டளைகள் அல்ல, இரண்டும் ஒரே கட்டளைதான். இறைவனை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் நிச்சயமாக தன் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்வான். தன் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளோடு அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, மன்னித்து இரக்கம் கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக கடவுளையும் அன்பு செய்யக்கூடியவனாக இருப்பான். எனவே இது ஒன்றோடு ஒன்று இணைந்த கட்டளைகள். ஒன்றை விட்டு ஒன்றை நாம் பார்க்கவே முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு தெரியும், இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லர் ஏராளமான யூதர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்தான். அப்படி யூதர் ஒருவரை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துவதற்காக கைது செய்து அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய பெயர்தான் விக்டர் பிராங்கல். அவர் ஒரு ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த யூதர், உளவியல் நிபுணர். அவரை கைது செய்து சிறையில் அடைத்து இறந்து போன கைதி ஒருவருடைய கந்தலான ஆடைகளை இவருக்கு அணிவிக்கிறார்கள். அந்த கந்தல் ஆடையை அணிந்து கொள்ளுகிற விக்டர் பிராங்கல் அவர்கள் அந்த ஆடையினுடைய எல்லா பகுதியும் தொட்டு பார்க்கிறார். அதில் இருக்கிற அந்த பாக்கெட்டுக்குள்ள அவர் கையை விடுகிற போது உள்ளே ஒரு துண்டு சீட்டு இருக்கிறது. அந்த துண்டு சீட்டை பிரித்து பார்த்தபோது அதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள், இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, உன் முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருந்தது. விக்டர் பிராங்கல் அவர்கள் சொல்லுகிறார்கள், இருள் நிறைந்த துன்பமான வேதனை தருகின்ற அந்த சிறைவாசத்தில், அந்த சித்திரவதைகளில் எனக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் ஆற்றலையும் வல்லமையையும் தந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வோம். நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை மன்னித்து இரக்கம் காட்டி அன்பு செய்து வாழ்வோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவனவாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வதும் நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதுமே முதன்மையான இரண்டாவதான கட்டளைகள் என்பதை அற்புதமாக எடுத்துச் சொல்லுகின்ற அந்த மனிதருடைய அறிவுத்திறனை ஆண்டவர் பாராட்டுகிறார். நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்று சொல்லி இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுளை அன்பு செய்வதால் நமக்கு கிடைக்கிறது. நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை நேசித்து இரக்கம் காட்டி மன்னித்து அன்பு செய்து வாழ்வதின் வழியாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார். இந்த உண்மையை உணர்ந்து நம்மை கையளிப்போம். இந்த காணிக்கைகளோடு தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்று கடவுளுக்கு ஒரு சாட்சியாய் வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதா. ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே,
ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே என்னில்லாத பாவமே புரிந்த பாவிமே. கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னைப் போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லா பலிகளையும் விட மேலானது. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்திலிருந்து பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தலை வணங்கி சிறப்பு ஆசிரியர் பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளரை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவச் செய்திட ஆற்றல் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையும் நம்முடன் வாழும் பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக